அமெரிக்காவுடைய F-15 விமானம் ஈரான்ல சுட்டு வீழ்த்தப்பட்டது நேற்று. இந்த வீழ்த்தப்பட்ட விமானத்தில் இருந்த 2 விமானிகள்ல ஒருவரை மீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க பக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு விமானியை தேடுகின்ற பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக சொல்றாங்க. ஆனாலும் கூட முதல்ல மீட்கப்பட்ட விமானி அமெரிக்கா சொன்னது நாங்கள் மீட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி, அதையும் கூட ஈரான் இல்லை, அவங்க சொல்றது முற்றுமுழுதான தவறானது, எந்த ஒரு விமானியும் மீட்கப்படலை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட ஈரான் மற்ற விமானியை கைது செய்ததாக பல ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருந்தது இன்று பகல்ல. ஆனால் அதையும் ஈரானும் மறுத்திருக்காங்க. இதுவரையில அப்படி விமானி கைது செய்யப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரானிய மக்களிடம் ஈரான் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, விமானியை உயிரோடன் கையளிப்பவர்களுக்கு பரிசு தொகையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. எனவே இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம் இப்பொழுது இருக்கிறது. அமெரிக்காவுடைய விமானங்கள் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளாகின்றது. இது ஒரு பெரிய ஒரு சவாலாக இப்பொழுது அமெரிக்காவுடைய விமானப்படைக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இப்ப சற்று நேரத்துக்கு முன்பு இரவு மாலை 6 மணி போல ஈரானிய பக்கமாக ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஈரான் இப்பொழுது புதிய வான் தடுப்பு அல்லது வான் தாக்குதல் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி வருவதாக, இதுவரையில பயன்படுத்தாத ஒரு புதிய வான் பாதுகாப்பு அமைப்பு ஒன்றை இப்பொழுது பயன்படுத்த ஆரம்பித்திருப்பதாக சொல்றாங்க. இது ஜெட் விமானங்கள், குறிப்பா அமெரிக்காவுடைய ஜெட் விமானங்களை, தாக்குதல் விமானங்களை துல்லியமாக கண்டறிந்து மிக இலகுவாக தாக்கக்கூடிய வகையில இந்த வான்பரப்பு பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இப்பொழுது இயங்க ஆரம்பித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த நாட்கள்ல அதிகமான வான் வழி தாக்குதல்களை ஈரான் மீது செலுத்தியிருந்தது அமெரிக்க வான்படை. அதற்கு பதிலடி கொடுப்பதற்காகவே இந்த வான்பரப்பை இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாக, அந்த தடுப்பு வான்பரப்பு மையத்தை இப்பொழுது இயக்க ஆரம்பித்திருப்பதாக ஈரான் சொல்றாங்க. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசியில் ஜுசி கொட்டஹெனா வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். இதன் மூலமாக இனி வருகின்ற நாட்கள்ல ஈரான் பக்கமாக வருகின்ற அமெரிக்காவுடைய வான் பரப்பு தாக்குதல்களை தடுக்கக்கூடிய வகையில இது இருக்கு, முற்றுமுழுதாக தடுக்கக்கூடிய வகையில இது இருக்கும்னு சொல்றாங்க. இன்றைய நாள்ல தெஹ்ரான்ல அதிநவீன சக்தி வாய்ந்த 2-3 ட்ரோன்கள், அமெரிக்காவுடைய ஆளில்லா விமானங்கள், தாக்குகின்ற விமானங்களை கூட சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் சொல்லியிருக்காங்க. எனவே இது பெரிய ஒரு பேசுபொருளாக இப்பொழுது மாறி இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது அவசரமாக மிக முக்கியமான கூட்டங்களை நடத்தி வருவதாக சொல்லப்படுது. பாதுகாப்பு தொடர்பான பாதுகாப்பு சபை கூட்டங்களோடு இப்பொழுது இணைந்திருப்பதாக சொல்றாங்க. நேற்று, அதாவது இன்று அதிகாலை வேளையில ஒரு ஊடக சந்திப்பு நடக்க இருந்தது. அந்த ஊடக சந்திப்பையும் அவர் ரத்து செய்து இப்பொழுது மிக முக்கியமான பாதுகாப்பு அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைகள், கூட்டங்கள்ல ஈடுபட்டிருப்பதாக வெள்ளை மாளிகை பக்கமான செய்திகள் குறிப்பிட்டிருக்கு. இதுக்கிடையில அவர் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைய நாள்ல சொல்லியிருக்காரு. ஈரானுடைய எண்ணெய் வளத்தை அமெரிக்கா பயன்படுத்தும் காலம் நெருங்கி இருக்கிறது அப்படின்ற தகவலையும் இந்த விமான தாக்குதலுக்கு பிறகும் அவர் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. வியாழக்கிழமையும் தொடர்பான ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தாரு. அந்த கருத்தை மீண்டும் ஒரு முறை இன்று அதிகாலை வேளையில் நடைபெற்ற ஒரு செய்திக்குறிப்பிலையும் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில அமெரிக்காவுடைய 7 விமானங்கள் இதுவரைக்கும், இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி 28க்கு பிறகு நேற்று வரைக்குமான ஒரு காலப்பகுதிக்குள்ள 7 அமெரிக்க போர் விமானங்கள் இழக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவிடமிருந்து. இந்த விமானங்கள்ல 2 விமானங்கள் வெள்ளிக்கிழமை நேற்று F-15A-10 அப்படின்ற விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு முதல்ல மார்ச் 2ஆம் தேதி குவைத்தினுடைய வான்பரப்பில் வைத்து ஒரு விமானம் சுடப்பட்டது. இது குவைத்தினுடைய வான்பரப்பால, அந்த பாதுகாப்பா தடுப்பால சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. தவறுதலாக இந்த விமானம் சுடப்பட்டதாக சொல்லப்பட்டுதான் அந்த விமானம் வீழ்ந்தது. அதுக்கு பிறகு மார்ச் 12ஆம் தேதி ஒரு விமானம் ஈராக்கில் வைத்து விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி விழுந்திருந்தது. அதில் இருந்த விமானிகள் உயிரிழந்திருந்தாங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக, அமெரிக்காவுடைய ஒரு மிக முக்கியமான போர் விமானமாகவும் இது விளக்கப்பட்டிருந்தது. மார்ச் 27ஆம் தேதி சவுதி அரேபியாவுடைய சுல்தான் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அல்லது பார்க் பண்ணப்பட்டிருந்த ஒரு விமானம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டது. ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல் இந்த விமான நிலையம் மீது நடத்தப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த விமானம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. இதோட ஒட்டுமொத்தமாக 7 விமானங்களை அமெரிக்கா இழந்திருக்கிறது. ஒரே நாளில், நேற்றைய நாளில் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்குள்ளே 2 முக்கியமான போர் விமானங்களை இழந்திருக்கிறது. விமானியை தேடும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நேற்று நாம கடைசியாக பார்த்த வீடியோவில் கூட ஒரு முக்கியமான விஷயம், அதாவது விமானியை தேடுகின்ற பணியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர்களுக்கும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இன்றைய நாளில் இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் கூட இன்னும் அந்த தேடுதல் நடவடிக்கை நடந்து வருவதாக சொல்லப்படுது. இந்த விமானிகளை கைப்பற்றுவதில் 2 நாடுகளுமே
பெரிய அளவா முயற்சி செய்யறாங்க. காரணம், வரப்போற பேச்சுவார்த்தையில இந்த விமானியினுடைய ஒரு யாரு கைப்பற்றிருக்காங்கன்றதுல ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இந்த விமானியை கைப்பற்றுறதுல அல்லது அவங்கள கைது செய்யறதுல 2 நாடுகளுமே பெரிய அளவாக முயற்சி செய்து கொண்டிருக்காங்க. இதுக்கிடையில இப்பொழுது ஈரான் பெரிய அளவான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஈரானுடைய மிக மிக முக்கியமான தொழிற்சாலைகள், மிக முக்கியமான பொருளாதார மையங்கள் மீது இப்பொழுது அமெரிக்காவுடைய விமானங்கள் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல், அமெரிக்கா சேர்ந்து நடத்துகின்ற இந்த தாக்குதலில் 30க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் சேதமாக்கப்பட்டிருப்பது கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள இந்த நடவடிக்கை நடந்திருக்கிறது. இதுல இன்னும் ஒரு பயங்கரமான விஷயம் நடந்து கொண்டிருப்பதை, ஈரானுடைய அணு மின் உற்பத்தி நிலையங்கள், அணு உற்பத்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுல ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். தொடர்ச்சியாக 3 தடவைகள் அடுத்தடுத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இது ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதுல அணுக்கசிவுகள் ஏற்படும் பட்ச மத்திய கிழக்கு நாடுகள், மேற்கு ஆசியா என்று பல நாடுகள் இதனால பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. எனவே இது ஒரு மிக பயங்கரமான தாக்குதலாகவும் மனிதாபிமானமற்ற முறையிலான தாக்குதலாகவும் இது இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குறிப்பா சீமெந்து தொழிற்சாலைகள், பாடசாலை கட்டிடங்கள், மருத்துவமனைகள், அலுமினியம் தொழிற்சாலைகள், மிக முக்கியமான உற்பத்தி தொழிற்சாலைகள், பொருளாதாரத்தை முற்றுமுழுதாக அழிக்கின்ற நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள், அமெரிக்கா இஸ்ரேலுடைய கூட்டு தாக்குதல்கள் இப்பொழுது ஈரான் மீது நடத்தப்படுவதாக பெரிய அளவான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இதுக்கு இடையில அமெரிக்காவுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்படுவதும் பல இடங்கள்ல இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக இப்பொழுது நடக்கின்ற கூட்டங்கள்ல பல முக்கியமான, இந்த போர் தொடங்கினதுக்கு பிறகு பல முக்கியமான பாதுகாப்பு அதிகாரிகள் பதவியில இருக்காங்க, பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த போர் தொடங்கினதுல இருந்து இன்றைக்கு வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள 4.3 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான, கிட்டத்தட்ட 3300 பேர் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 30,000க்கும் அதிகமான மக்கள் ஒட்டுமொத்தமா ஈரான், லெபனான், இந்த மாதிரி முக்கியமான எல்லா மத்திய கிழக்குல இடம்பெற்ற அத்தனை தாக்குதல்களையும் 30,000க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே யுஎன் வெளியிட்ட அறிக்கையில இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இதோட இந்த ஹோர்முஸ் கால்வாய் வழியாக இப்பொழுது கப்பல்கள் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில நடந்து கொண்டிருந்தாலும் ஈரான் ஒரு மிக முக்கியமான அறிவித்தலை கொடுத்திருக்காங்க. அப்படின்னு சொன்னா, இப்பொழுது அத்தியாவசியமான மருந்து பொருட்கள், அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை அனுப்புவதற்கான அனுமதியை, அந்தந்த கப்பல்கள் போறதுக்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க. அதுக்கும் தெரிவு செய்யப்பட்ட நாடுகளுடைய கப்பல்கள் செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள்ல இந்தியாவுடைய 7வது, இந்த போர் தொடங்கினதுக்கு பிறகு 7வது இயற்கை எரிவாயு கப்பல் ஹோர்முஸ் கால்வாயை கடந்து இன்று பயணித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் இந்தியாவை நோக்கி சில கப்பல்கள் பயணித்துக் கொண்டிருப்பதாக சொன்னாலும் அது சீனாவுக்கு திருப்பி விடப்பட்டதாகவும் பலதரப்பட்ட செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு. இதில் எந்த அளவுக்கு, எப்படி, எந்தெந்த கப்பல்கள் இதில் பயணம் செய்து என்பது தொடர்பாக முழுமையான தரவுகள் இல்லை. ஆனால் இந்தியாவுடைய இணையதளங்கள் என்று செய்தி வெளியிட்டதை பொறுத்தவரையில் அவங்களுடைய 7வது கப்பல், அதுவும் இயற்கை எரிவாயு கப்பல், இப்பொழுது ஹோர்முஸ் கால்வாயை கடந்து பயணித்துக் கொண்டிருப்பதாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த போர் இப்பொழுது கிட்டத்தட்ட 6 கிழமைகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்த உலக பொருளாதாரம், குறிப்பா ஆசியாவினுடைய பொருளாதார அந்த கட்டமைப்பு பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாகவும், இன்னும் 2 வாரங்கள்ல இந்த போர் முடிவுக்குள்ள கொண்டு வரப்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த வரப்போற இந்த ஏப்ரல், இந்த முடிவு மாதம், இந்த ஏப்ரலுடைய முடிவு கட்டத்துல பாரிய அளவான இழப்புகளை இந்த ஆசிய நாடுகள், தெற்காசிய நாடுகள், மேற்காசிய நாடுகள் சந்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மே மாசத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகளுடைய வீழ்ச்சி கண்ணுக்கு முன்னுக்கே தெரியக்கூடிய அளவில், இப்பவே பெரிய அளவான எரிபொருள் விலையேற்றம், உணவுப் பொருட்களுடைய விலையேற்றம் என்று இருந்தாலும் கூட நேரடியாக பார்க்கக்கூடிய அளவிலான வீழ்ச்சியை ஐரோப்பிய நாடுகள் சந்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில மிக முக்கியமான 35 நாடுகள், குறிப்பா எல்லாமே கிட்டத்தட்ட 40-35 நாடுகள் சொல்லப்படுது. இந்த நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க. ஹோர்முஸ் கால்வாயை திறப்பது தொடர்பாக ஈரானோடு உடன்படிக்கைக்கு சென்று அவங்களுடைய நாட்டு கப்பல்களை இந்த வழியாக கொண்டு செல்வதற்கான பேச்சுவார்த்தைகளையும் உடன்படிக்கையிலையும் நடப்பதற்கு ஒரு பெரிய அளவான ஒரு உயர்மட்ட பேச்சுவார்த்தை இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இதனால அமெரிக்கா இதுல கலட்டி விடப்பட்டிருக்கிறது அல்லது ஒதுக்கி விடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தை சரியான முறையில் நடந்து முடியுமாக இருந்தால்
அமெரிக்கா இந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. தனியாவே அவங்க இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்காரு, ஹோர்முஸ் கால்வாய் வழியாக எங்களுக்கு தேவையில்ல. இதனால எண்ணெய் அதெல்லாம் நாங்க அந்த அளவு கொண்டு வரல. 1% 2% தான் எங்களுக்கு அதனால இருக்க ஒழிய நாங்க ஈரான்ட்ட இருந்தே ஈரானுடைய எண்ணெய் வளத்தையே நாங்க பெற்றுக்கொள்ள போறோம். அதனால எங்களுக்கு ஹோர்முஸ் கால்வாய் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த நாடுகள் எல்லாமே இணைந்து ஹோர்முஸ் வழியாக இந்த பாதையை பயன்படுத்துறதுக்கு ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க. நேற்று நம்ம சொன்ன மாதிரி இத்தாலியினுடைய பிரதமர் சவுதி மற்றும் குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளுடைய மிக முக்கியமான பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அது தொடர்பான செய்திகள் இந்த நாளில் வெளியாக இருக்கிறது. இதோட சேர்த்து பிரான்சினுடைய ஒரு கப்பலை அனுமதிச்சிருக்காங்க ஹோர்முஸ் கால்வாய் வழியாக செல்வதற்கு ஈரான். இது தொடர்பாக இப்பொழுது பேசப்படுது. இப்பொழுது பிரான்சையும் தன்னுடைய நட்பு நாடாக இப்பொழுது அங்கீகரித்திருக்கிறதா ஈரான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தைகளுடைய ஒரு முன்னேற்றமா, அதாவது இந்த 30-40 நாடுகள் பேசுகின்ற கூட்டாக இணைந்து செயற்படுகின்ற அந்த கூட்டத்தினுடைய அந்த இணைப்பினுடைய ஒரு முன்னேற்றமா இது அப்படின்ற மாதிரி இப்பொழுது கேள்வி எழுப்பப்படுது. இதுல என்ன ரகசியம் நடந்து கொண்டிருக்கு, என்ன மாதிரியான உடன்படிக்கைகள் எட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தொடர்பாக முழுமையான தகவல்கள் இன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. வரும் நாட்களில் இது தொடர்பான பல தீர்க்கமான முடிவுகள் இந்த ஹோர்முஸ் கால்வாயால போற கப்பல்களுக்கு அந்த வர்த்தகங்களுக்கான பெரிய ஒரு முடிவு எட்டப்படும் சொல்லப்படுது. போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இதற்கான ஒரு முடிவு எட்டப்படும் அப்படின்ற மாதிரி இப்ப எதிர்பார்க்கப்படுது. இலங்கையினுடைய கொழும்பு பிரதேசத்துல நீர்வெட்டு தொடர்பான அறிவித்தல்கள் உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளுக்கு, அதாவது எந்தெந்த இடங்கள்ல நீ இருக்கீங்க, எந்த இலக்கத்துல கையடக்க தொலைபேசியில் உங்களுடைய நீர் கட்டணத்தினுடைய அந்த கட்டண பில் வருதோ அந்த இலக்கங்களுக்கான நீர்வெட்டு தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் நேற்றைய நாள்ல, அதாவது இன்றைய நாள்ல வேறு நேரங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. நீர்வெட்டு தொடர்பான அறிவித்தல்களை நீங்க அதில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான நீர் இணைப்புகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அரச வைத்தியர்கள் தொடர்ந்தும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் சொன்ன விஷயம் சொன்னா, இந்த கோரிக்கையானது நியாயமற்றது, அடிப்படையற்றது. உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்வதாக அல்லது பூர்த்தி செய்வதாக இருந்தால் நீதிமன்றத்தை நாடுங்கள் அப்படின்ற மாதிரியான கருத்தை அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது ஒரு பரபரப்பா இருக்கு. தொடர்ந்தும் வைத்தியர்கள், அரச வைத்தியர்கள் வேலைநிறுத்தத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கு ஏப்ரல் 5 இது தொடரும் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தளங்களில் பேசப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். அடுத்த வீடியோவில் இன்னும் புதிய தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனிலும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமா உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.